உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கொஞ்சம் நல்லவளா தான் இருப்பா போல. कभी कभी मेरा दिल में ख्याल तालता है. நல்லா இருக்கு கண்மணி. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. நான் உன்னை லவ்வும் பண்ணல. ஆனா அதெல்லாம் நடந்துருமோன்னு கபி கபியா பயமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. டேய் எப்படா கபி வந்த? கபி என்னடா சினிமாவில் நடிக்க போறியா? இல்லடா. ஏன்? கண்ணாடி முன்னாடி நின்று ரொம்ப ரொமான்டிக் லுக்லாம் விட்டுட்டு இருக்கிறியே, அதனால கேட்டேன். இல்ல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தயாராயிட்டு இருந்தேன். சரி, அதுக்கு எது கண்ணாடி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் நைட்ல கேமராலாம் வச்சிருக்க மாட்டாங்கடா. டேய் சரிடா, ஃபர்ஸ்ட் நைட் தான், அதுக்காக இப்படியா? இல்லடா, கண்மணியை பார்த்ததும் வெக்கம் வந்துரும்டா. அதான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றேன். கண்ணை முடிக்க வெக்கம் தெரியாது. வலிக்குதுமா? இருடி, பூ வைக்கும்போது வலிக்குதுன்னு சொன்னா எப்படி? இப்பதான் நல்லா இருக்குது. தலை நிறைய பூ வச்சுக்கிட்டா தானே பார்க்க நல்லா இருக்கு. இன்னும் குதூகலமா தயாராயிட்டு இருக்கா. இத பாரு, நல்லா இருக்குக்கா. என்ன எல்லாரும் எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்க தானே சொன்னீங்க சாந்தி முகூர்த்தம் மாப்பிள்ளை வீட்டுல தான் நடக்கணும்னு. அதான் தயார் பண்ணிட்டு இருக்கோம். ஓ ஆமால, மறந்தே போயிட்டேன். என்ன மறந்து எனக்கு? சாந்தி முகூர்த்தம்னு சொன்னதும் கண்மணி முகத்தை பாருங்க, வெக்கத்துல அப்படியே செவந்து போயிருக்கு. கல்யாணமானா பழசெல்லாம் மறந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்குன்னு இப்படியா? புரியலையா? இல்ல, நிச்சயமான பையன், அதுவும் காதலிச்சு நிச்சயமான பையன் செத்து போய் ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கும் எடுப்பா ரெடி ஆயிட்டு இருக்காளே, இதெல்லாம் யாரால முடியும் சொல்லுங்க? கண்மணிய பார்த்தா எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. உண்மையிலேயே உன்னை பாராட்டாம இருக்க முடியல கண்மணி. என்ன பேசுறீங்க? இப்படி தப்பா பேசாதீங்க. இந்த வீட்டுக்குள்ள, இந்த ரூமுக்குள்ள நான் சொல்றதையே உன்னால தாங்க முடியலன்னா ஊரு உலகத்துல இதத்தானே பேசிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க? ஒலவாய மூடுற மாதிரி பேசுற ஊர்வாயெல்லாம் நம்ம போய் மூடிட்டு இருக்க முடியுமா? மத்தவங்க பேசுறதும் நீங்க பேசுறதும் ஒண்ணுங்களா? பாருங்க, எங்க அக்கா இப்ப அழுதுட்டு இருக்கா. அழுறாளா? கண்மணி, கண்ணுல என்ன தண்ணி? அழுற? நீ இதுக்கெல்லாம் கூச்சுப்பியா? உன் மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேனா? ஆமா, அழுற. ஐயோ மன்னிச்சிரம்மா, நான் அந்த மாதிரிலாம் யோசிச்சு எதுவுமே சொல்லல. என்ன நடந்திருந்தாலும் பழைய நினைப்பு எதுவுமே இல்லாம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆயிட்டியேன்னு அதை பார்த்து ஒரு ஆதங்கத்துல உன்னை பாராட்டணுமேனு சொல்லிட்டேன். மத்தபடி என் மனசுல எல்லாம் ஒண்ணுமே இல்ல. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் பேசவும் இல்ல. நீ அழாதம்மா, மனசுல ஒண்ணு வச்சுக்காத. அப்புறம் என் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா இதுக்கும் நான் தான் காரணம்னு என்ன திட்டுவாரு. நீ சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி ஆகு. ரெடி பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க. கண்மணி அழாத, சொன்னா கேளு. மையெல்லாம் கலைஞ்சிர போகுது. நான் வரேன். கண்மணி அழாத. இங்க பாரு, இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருப்பியா நீ? அவங்க குணம் தெரிஞ்சது தானே. அழாத, நல்ல நாள் அதுவும் அழாத. போன்ல வேணாம், நான் நாளைக்கு கண்டிப்பா கடைக்கு வருவேன், அங்க வச்சு பேசிக்கலாம். ரொம்ப சந்தோஷம். சரி. டேய், நீ எங்கடா இங்க நிக்கிற?
இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. போடா, மேல போடா. ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு எனக்கு சாந்தி முகூர்த்தம் வேண்டாம்ப்பா. ஏய், என்னடா எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சு, இப்ப வந்து இப்படி சொல்ற? இல்லைப்பா, எல்லாமே திடீர்னு ஏற்பாடாயிருச்சு. அதான் ஜோசியரை வர வச்சு 4 நட்சத்திரம் பார்த்து முடிவு பண்ணிக்கலான்னு எனக்கு தோணுது. என்னடா நீ உங்க அத்தை மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட? எல்லா நாளும் நல்ல நாள் தான்டா. என்ன நான் சொல்ற நீ? அவனே வேணாங்கறா, நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம கட்டாயப்படுத்திட்டு இருக்க? வள்ளி, நீ எல்லாத்துலயும் மறுப்பு சொல்லிக்கிட்டே இருக்காத. ஆமா, நான் சொன்னா நீங்க அப்படியே கேட்டுருவீங்க. இதெல்லாம் 4 நட்சத்திரம் பார்த்து செய்ய வேண்டிய விஷயம்னா எடுத்தன் கவுத்தன் பண்ண முடியாது. வம்சம் விருத்தி ஆகணும் தானே இந்த சடங்கே செய்யறோம். அத நாள் பார்த்து தான் பண்ணணும். ஆமாப்பா, கொஞ்ச நாள் தள்ளி கூட வச்சுக்கலாம்ப்பா. ஆ, நீங்க 2 பேரும் என்னம்மா சொல்றீங்க? அண்ணா, நீ ம், நீயே சொல்லு. ஆ, ஆ, அப்படியே பண்ணிக்கலாம் அண்ணா. ம், சரி, நீ சொன்ன மாதிரியே ஜோசியரை பார்த்துட்டே வச்சுக்கலாம். சரிப்பா. டேய், என்னடா உன் பிரச்சனை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கண்ணாடியை பார்த்து ப்ரொபோஸ் பண்றதுக்காக ரொமான்டிக் லுக்லாம் விட்டுருந்த. இப்ப திடீர்னு வேணாம் தள்ளி போடலாங்கிற. இந்த பார், எதுவும் வந்தாலும் சொல்லு. இல்லடா, கொஞ்ச நாள் ஆகட்டும். டே, அதான் ஏன்னு கேக்குறேன். டேய், நீங்க எல்லாரும் என்ன பத்தி மட்டும் தான் யோசிக்கிறீங்க. கண்மணி பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த பையன் இருந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அவளுக்கு நம்ம குடும்பத்தோட அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. ம், நீ சொல்றதும் கரெக்டு தான். சரி, படு. ம் ம் ம். இன்றைக்கும் முதலிரவில்லை, தனி இரவுதான். படு. குட் நைட். மா, நான் மேல மாறனோட ரூம் இருக்கு, நல்ல பெரிய ரூம். அதுல நீங்க 3 பேரும் தங்கிக்கங்க. சார், அப்போ அவரு அவன் இங்க எங்கேயாவது வெளியில படுத்துக்குவாமா. அவன் ஏதாவது கேட்டான்னா நான் சொன்னேன்னு சொல்லுங்க. போங்க ஆ, போங்கம்மா, யோசிக்காதீங்க, போங்க. ஆ, கூட்டு போமா, ம், வாமா. போங்கம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.